ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சுந்தர் ஆர்மிலவர். இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரன்னிங் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதா இந்த வீடியோ. உங்களுடைய ரன்னிங் டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரன்னிங் ஓடிட்டே இருந்தால் மட்டும் பார்த்தாது, உங்களுடைய லெக் வந்து நல்லா ஃபிட்டாக இருக்கணும், நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நான் வந்து 4 டைப் ஆஃப் ஒர்க் அவுட் வந்து சொல்லி தரப்போறேன். அதை வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், உங்களுடைய டைமிங் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒர்க்கவுட்டுமே வந்து 10 reps 3 செட் வந்து பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பாருங்கள். இதில் வந்து வேணுச்சு நல்லா ஃபுல்லாக சிட் பண்ணிட்டு நீங்கள் ஜம்ப் பண்ண வேணுச்சு நல்லா டோவில் வந்து வேணுச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ஜம்ப் பண்ணுவோம். அப்போ தான் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? திரும்பி செகண்ட் ஒர்க் கொண்டு பாருங்கள். இது வந்து வேணுச்சு ஆஃப் தான் சிட் பண்ணணும். சரிங்களா? பாதி வந்து உட்காந்தா போதும். திரும்பி ஜம்ப் பண்ணுற வேணுச்சு நல்லா டோவில் வந்து நல்லா ஜம்ப் பண்ணணும். நல்லா ஜம்ப் பண்ணால் தான் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். திரும்பி தேர்ட் ஒர்க் அவுட் பாருங்கள். நீங்கள் இதெல்லாம் ஸ்லோவாக பண்ணுங்கள். ஸ்லோவாக பண்ணிங்கன்னா தான் நல்லா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் எப்போதுமே. அடுத்து ஃபோர்த் ஒர்க் அவுட்டு. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து கவுண்டிங் வந்து நிறையா ஒரு 30 ரெப்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தது மட்டும் இல்லாமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ டு ஆல்.